வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட் நல்லா ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா சீவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் அதில் போட்டுட்டோம். அதை போட்டுட்டு பிறகு நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதில் எல்லாமே நம்ம போட்டுட்டு நல்லா வணக்கிறோம். நல்லா வணங்கணும். பாருங்கள், கருவேப்பிலை எல்லாமே அதில் போட்டாச்சு. நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த தக்காளி நம்ம போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். உங்களுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு பீட்ரூட்டை நல்லா சீவி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டாக்கில் அது கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். நல்லா அந்த ஆவிலே வெந்த பிறகு இப்போ ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அந்த ரைஸ் போட்டு கலரி விட்டுருங்க. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டுட்டு ஏன் நம்ம தயிர் போடுறோம் அப்படின்னா அதனோட எசன்ஸ் எல்லாமே ரைஸில் நல்லா இறங்கிடும். நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா 1 டம்ளர் அரிசி அப்படின்னாக்கல 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் வச்சேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், மூடி வச்சுட்டோம். நல்லா கொதித்து வருது. ஸோ நல்லா கொதித்து வரக்குள்ளே நீங்கள் அதிலே உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ போட்டால் தான் அதில் சரியாக நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ இதே மாதிரி கலரிட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்த பிறகு என்ன பண்ணுங்கள், மேலே நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க. உங்களுக்கு வாழை இலை போடணுன்னாலையும் நீங்கள் வாழை இலை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான பீட்ரூட் பிரியாணி